வாழ்க்கையில நான் எல்லாமே செஞ்சு பார்த்துட்டேன், எனக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. வீடு பிரச்சனையா இருக்கு, நிலம் பிரச்சனையா இருக்கு, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல, சரியான படிப்பு வந்து வரல, அதே மாதிரி வீட்டுல வந்து ரொம்ப பண கஷ்டமா இருக்கு, மன கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க நாளைக்கு வரக்கூடிய இந்த ஆஷாட நவராத்திரியில பஞ்சமி திதி, பஞ்சமி நாயகியான வாராகி அம்மன் வழிபாடு, சிலை இருந்தாலும் சரி, போட்டோ இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, ஒரு அற்புதமான எளிய முறையில இந்த வழிபாடை செய்யலாம். அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். பொதுவா ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறது என்னன்னா, ஆனி மாதத்துல வரக்கூடிய வளர்பிறையில, அமாவாசை தொடர்ந்து வரக்கூடிய வளர்பிறையில 9 நாட்கள் தான் ஆஷாட நவராத்திரி. அதுவும் வாராகி அம்மனுக்காக பிரசித்தி பெற்று நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நவராத்திரி. புரட்டாசி அமாவாசையில ஒரு நவராத்திரி வரும். அதுலதான் ஆயுத பூஜை, விஜயதசமி இது எல்லாமே வரும். நம்ம எல்லாருமே சிறப்பா கொண்டாடுவோம். அதே மாதிரி ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறது ஆனி மாதத்துல வரும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஆனி மாத சிறப்புகள்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆனி மாதத்துல நீங்க எந்த ஒரு வழிபாடு செஞ்சாலுமே அது பல மடங்கு பலன்களை உங்களுக்கு கண்டிப்பா வந்து கொடுக்கும். அதுல எந்த வித சந்தேகமும் இல்லை. கண்டிப்பா நம்பிக்கையோட பண்ணுங்க. இப்ப நம்ம ஆஷாட நவராத்திரி அது எப்ப வந்து என்ன மாதிரி நம்ம வழிபாடு வந்து எளிமையா வீட்டுல செய்யலாம், சிலைகள் இருந்தாலும் சரி, போட்டோ இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத, என்ன நெய்வேதியம் வைக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நேரத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்க பண்ணுங்க. ஸோ எது வரைக்கும் நம்ம பஞ்சமி திதி இருக்குன்னு பார்த்துக்கணும். ஏன்னா திதியை தாண்டி நம்ம பண்றது அப்படிங்கிறது பலன் நம்ம வந்து நமக்கு அவ்வளவா கொடுக்காது. ஸோ அந்த திதிக்குள்ள அந்த பஞ்சமி தாயாருக்குரிய அந்த வாராகி அம்மனுக்குரிய திதியில வந்து நம்ம பண்ணும்போது நமக்கு ஒரு அற்புதமான பலன்கள் கண்டிப்பா வந்து கிடைக்கும். அதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை, எப்படி வந்து எளிமையாக பூஜை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்ல போறோம். ஸோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆஷாட பஞ்சமி பூஜன பிரியாயை நமக அப்படின்னு சொல்லி வாராகி அம்மனுக்கு நம்ம அர்ச்சனை பண்ணும்போது இந்த ஒரு வரி வந்து வரும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆஷாட மாதம், அதாவது ஆணி மாதத்துல வரக்கூடிய பஞ்சமி திதிய நம்ம வந்து வழிபாடு செஞ்சா அதை மகிழ்ச்சியுடன் ஏற்பவளே அப்படிங்கிறதுதான் பொருள். ஸோ அப்ப மகிழ்ச்சியா இருக்கிறது, கடவுளுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து, இப்ப சஷ்டி அப்படின்னா முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும், கிருத்திகைனா முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும், பிரதோஷம்னா சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த ஆஷாட நவராத்திரிங்கிறது வாராகி அம்மனுக்கு ரொம்ப பிடிக்கும். வாராகி அம்மனை வழிபாடு செய்யறதுக்கு பயமா அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்க்காதவங்க பாருங்க. அவங்க வந்து ஒரு குழந்தை உள்ளம் கொண்ட ஒரு அற்புதமான தாய். அரக்க ரூபத்துல இருந்தாலும், அதாவது மிருகத்தோட முகத்தை வந்து, பன்றியின் முகத்தை வந்து வச்சிருந்தாலும் அவங்களோட உள்ளம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைத்தனமானது. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நான் அனுபவபூர்வமா சொல்றேன். இந்த வாராகி அம்மனை வழிபாடு செய்வோம், இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு தெரியாமலே நான் வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு வந்து ஒரு காவல் தெய்வமா எனக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் வந்து எனக்கே தெரியாம நீக்கி, அதுக்கப்புறம் தான் நான் உன் கூட இருக்கேன் அப்படிங்கிறத உணர வச்ச ஒரு அற்புதமான தாய். இந்த தாய் வந்து பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம். அதாவது கடகராசிக்காரங்க ஆயில்ய நட்சத்திரம் இருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு நட்சத்திரத்துலதான் இவங்க வந்து அவதரித்தாங்க. பஞ்சமி திதியில அவதரித்தாங்க. இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, நாளைக்கு ஆனி மாதம் வரக்கூடிய 5ஆம் நாள், 5ங்கிறது பஞ்சமி திதி, 5ஆம் திதியா வரக்கூடியது. அந்த 5ஆம் நாள்ல அது மட்டும் இல்லாம வெள்ளிக்கிழமைங்கிறது அம்பாளுக்குரியது. நம்ம வாராகி அம்மனும் அம்பாள் தான். அவங்களுக்குரிய ஆயுள் நட்சத்திரம் வந்து நாளைக்கு காலையில 10 மணி வரைக்கும் இருக்கு. ஸோ இன்னைக்கு நைட்டு 11:30 மணிக்கு மேல ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து காலையில 10 மணி வரைக்குமே அந்த திதி வந்து இருக்கு. அந்த நட்சத்திரம் வந்து இருக்கு, ஆயுள் நட்சத்திரம். பஞ்சமி திதி அப்படிங்கிறது நாளைக்கு மாலையில 5 மணி வரைக்கும் இருக்கு. அதனால நீங்க காலையில கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சு, அதுவும் சுக்கிர ஹோரையில பண்ணுவீங்களோ இல்ல பிரம்ம முகூர்த்தத்துல பண்றீங்களோ, காலையிலே வந்து வாராகி அம்மனுக்கு போட்டோ இருந்தா போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இல்ல சிலைகள் இருந்தா சிலை இருந்தா அதுல மஞ்சள் குங்குமத்தால அபிஷேகம் வந்து பண்ணிக்கோங்க. நவதானியம் இருந்தா வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 10 ரூபாய் 15 ரூபாய்க்கு வந்து நவதானிய பாக்கெட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அதுல ஒரு 5 தீபங்கள் வந்து ஏற்றுங்க. ஏன்னா நம்ம வந்து பஞ்சமி நாயகி 5 அப்படிங்கிறது அவங்களுக்கு உரிய ஒரு எண். அந்த எண்ணில், அந்த எண்ணிக்கையில நம்ம வந்து 5 முக தீபம், அதாவது குத்து விளக்கு ஏற்றி 5 முகமும் ஏற்றலாம், இல்ல 5 அகல் விளக்கும் ஏற்றலாம். இது வந்து நவதானியம் அப்படிங்கிறது விவசாயத்துக்கு உரிய தெய்வம் தான் நம்ம வாராகி அம்மன். விவசாயம் செழிக்கணும், பூமி செழிக்கணும் அப்படின்னு சொல்லி கிழங்குகளை வந்து மண்ணில இருந்து தோண்டி எடுக்கக்கூடிய அந்த காட்டு பன்றையினுடைய முகத்தை அமைப்பை கொண்டவள் தான் நம்முடைய அன்பான வாராகி தாய். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிலத்துல இருக்க விளையக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன் நவதானியத்தை வைக்க சொல்றேன் அப்படின்னா, நவதானியம் அப்படிங்கிறது குபேரருக்கும் உரியது. நாளைக்கு வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டுமே சேர்ந்து வரதுனால நீங்க நல்லபடியா வச்சு வழிபாடு செய்யும்போது அந்த மகாலட்சுமி குபேர சம்பத்தும் அந்த வாராகி அம்மனுடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். இப்ப நாளைக்கு எடுத்து வைக்க வேண்டியது நவதானியம் ஒரு கைப்பிடி, ஒரு தட்டுல பரப்பிக்கோங்க. குத்து விளக்கு சின்னதோ பெருசோ 5 முகம் ஏற்றுங்க. வெள்ளை பஞ்சத்திரி போட்டாலும் ஓகே தான், நல்லெண்ணெய் போடலாம்.
இல்ல வந்து சுத்தமான நெய், எது வேணாலும் உங்களுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். இல்ல 5 அகல் தீபம் ஏத்துறீங்கனாலும் நல்லெண்ணெய், நெய் எது வேணாலும் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து தேவையான பொருட்கள். அவங்களுக்கு வாசனையான மலர்கள் வந்து பாத்தீங்கன்னா செவ்வரளி, செம்பருத்தி, ரோஜா, செவ்வந்தி, மல்லிகை, முல்லை, இந்த மாதிரி வந்து இறைவனுக்கு சாற்றக்கூடிய ஒரு அற்புதமான மலர்களை வந்து நீங்க வந்து சாத்தலாம். விரலி மஞ்சள் கட்டி போடுற பழக்கம் இருந்தா விரலி மஞ்சள் ஒரு ஒற்றைப்படை எண்ணிக்கையில 11, 21, 7, 9, 5 இந்த மாதிரி எண்ணிக்கையில, இல்ல 5னா அவங்களுக்கு எண்ணுங்கிறனால அதை கூட நீங்க வந்து 5 எண்ணிக்கையில விரலி மஞ்சள் வச்சு நல்லபடியா கட்டி உங்க வேண்டுதலை அந்த வாராகி அம்மனுடைய படத்துக்கோ சிலைக்கோ இல்ல அந்த விளக்குக்கோ அதுல வந்து எழுந்தருளை செய்து நீங்க வந்து பூஜை பண்ணலாம். இப்ப நம்பிக்கையோட நம்ம பூஜை செய்ய எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டோம். முடிஞ்சா வந்து வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் வந்து வச்சுக்கோங்க. பஞ்சகவிய பாத்திரத்துல ஒரு டம்ளர் தண்ணி வந்து வச்சுக்கோங்க. நீங்க வந்து அர்ச்சனை பண்றதுக்கு தனியா உதிரி பூக்கள் வச்சு இந்த 12 நாமங்கள் வந்து சொல்லுங்க. இந்த 12 நாமங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோலயும் நான் வந்து சொல்றேன். அதை எழுதி வச்சுக்கோங்க. நீங்க நோட்ல எழுதி வச்சுட்டு நீங்க சொல்லும் போது அந்த நோட்டை பார்த்து நீங்க சொல்லலாம். அது என்னென்னு சொல்றேன். அந்த நாமங்களை வந்து எப்படி வந்து வந்தது, யார் வந்து அந்த நாமங்கள் வந்து சொன்னது அப்படிங்கிறதையும் நான் தெளிவா சொல்றேன். கண்டிப்பா வந்து எழுதி வச்சுக்கோங்க. துன்பம் தீர்க்கும் துவாதச நாமங்கள் அப்படிங்கிறது ராஜேஸ்வரியின் படை தளபதியான நம்முடைய வாராகி அம்மன், ராஜேஸ்வரி அம்பாள் வந்து படைக்கு, அதாவது போருக்கு கிளம்பும் போது அவங்களுடைய ஸ்ரீ சக்கரத்துல வந்து அமர்ந்து எழுதியதான் நம்மளுடைய வாராகி அம்மன். அவங்க வந்து எழுந்தருளோன்னு சுத்தி இருக்கிற தேவதைகள் எல்லாம் வந்து 12 நாமங்களால வந்து அவங்கள வந்து பூஜித்தாங்களாம். அந்த நாமங்களை நம்ம சொல்லும் போது என்ன பலன்கள் அப்படின்னா, நமக்கு இருக்கிற தடைகள் எல்லாமே நீங்கும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே இருந்தாலும் அது வந்து நிவர்த்தி ஆகும். ஏன்னா நிலத்துக்கு உரியவள் தான் பஞ்சமி நாயகி. நிலத்தை வந்து காப்பவள் தான் வந்து அந்த பஞ்சமி தேவி. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த நில பிரச்சனையை வந்து தீர்த்து வைப்பாங்க. உங்களுக்கு என்ன வேண்டுதல், குழந்தை, கல்யாணம், வீடு கட்டணும், அதே மாதிரி பகைவர்களால வந்து நிறைய வந்து திருஷ்டிப்படுது, நிறைய வந்து ஒரு பயமுறுத்தலுக்கு வந்து நீங்க ஆளாகுறீங்க, நிறைய பேரால துன்பப்படுறீங்க, மன வேதனைப்படுறீங்க அப்படின்னா இந்த 12 நாமங்களை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க. ரொம்ப எளிமையான 12 நாமங்கள். இது ரொம்ப ரொம்ப வாராகி அம்மனுக்கு பிடித்தது. இந்த நாமங்களை சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு நெய்வேத்தியம் வந்து சமர்ப்பணம் பண்ணிட்டு கையெடுத்து கும்பிட்டு எங்க குடும்பத்தையும் எங்க குலத்தையும் நிதாமா காக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லபடியா வேண்டிக்கோங்க. இந்த பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விநாயகர் பெருமானையும் குலதெய்வத்தையும் மனசார நினைச்சு அவங்களையும் வந்து பூஜித்து குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கு ஏற்றிட்டு இந்த பூஜையை வந்து தொடங்க. எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா வெற்றியோட அமையும். அது என்ன நாமங்கள் அப்படின்னு சொல்றேன், எழுதிக்கோங்க. ஓம் ஐம் க்ளௌம் பஞ்சமியை நமக. ஓம் ஐம் க்ளௌம் தண்டநாதாயை நமக. ஓம் ஐம் க்ளௌம் சங்கேதாயை நமக. ஓம் ஐம் க்ளௌம் சமயேஸ்வரியை நமக. ஓம் ஐம் க்ளௌம் சமய சங்கேதாயை நமக. ஓம் ஐம் க்ளௌம் வாராகியை நமக. ஓம் ஐம் க்ளௌம் போத்ரினியை நமக. ஓம் ஐம் க்ளௌம் சிவாயை நமக. ஓம் ஐம் க்ளௌம் வார்த்தாளியை நமக. ஓம் ஐம் க்ளௌம் மகா சேனாயை நமக. ஓம் ஐம் க்ளௌம் ஆக்ஞ சக்ரேஸ்வரியை நமக. ஓம் ஐம் க்ளௌம் அரிக்னை நமக. இந்த 12ம் நான் உங்களுக்கு சைட்ல வந்து கொடுக்குறேன். நீங்க கண்டிப்பா வந்து எழுதி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு 12 நாமங்கள். இது வந்து தேவதைகளால சுத்தி இருக்கிற நல்ல தேவதைகளால ஒரு முழு மனதோட வந்து வாராகி அம்மனை பூஜித்த ஒரு அற்புதமான மந்திரம். இந்த மந்திரத்தை வந்து இந்த நாமாவளி வந்து சொல்லும் போது அனைத்து காரியங்களும் வெற்றியாகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. நீங்களும் இந்த 12 நாமங்களை நாளைக்கு ஆஷாட நவராத்திரியில அம்பாளுக்கு ரொம்ப பிடித்த இந்த ஆஷாட மாதம் ஆணி மாதத்துல வாராகி அம்மனை நல்லபடியா வழிபாடு செய்யுங்க. அம்பாளுக்கு நெய்வேத்தியமா மாதுளம்பழம், தேன் கலந்து வைக்கலாம். மரவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பிடித்தமான இனிப்பு பொங்கல் எது வேணா நீங்க வந்து வைக்கலாம். ஆனா மண்ணில் விளையிற பொருட்கள் வச்சா ரொம்பவே நல்லது. கருப்பு திராட்சை கூட நீங்க வந்து வைக்கலாம். ஸோ உங்களுக்கு எது வந்து பிடிக்குதோ அதை வைங்க. அதே மாதிரி சங்கு பூன்னு சொல்லக்கூடிய அந்த நீல கலர் சங்கு பூ இருக்கும் இல்லையா, அது கிடைச்சா கூட அதுல கூட நீங்க வந்து அர்ச்சனை பண்ணலாம். மருதாணி பூவுல வந்து அர்ச்சனை பண்ணலாம். மருதாணி இலைகள்ல அர்ச்சனை பண்ணலாம். செம்பருத்தி பூ ரொம்ப ரொம்ப உகந்தது. இதெல்லாம் கிடைச்சதுன்னா நல்லபடியா வந்து பண்ணுங்க. எது கிடைச்சாலும் நல்லபடியா மனசார பண்ணுங்க. நவதானியம் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல. 5 செம்பருத்தி இலையோ இல்ல 5 ஏதாவது ஒரு வெற்றிலை, மாவிலை இதுல வந்து நீங்க வச்சு அச்சதை வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்க வந்து விளக்கு வந்து ஏத்துங்க. நவதானியம் இருக்குன்னா நவதானியத்தை மேலே ஏத்துங்க. ரொம்பவே நல்லது நடக்கும். அந்த நவதானியத்தை அடுத்த நாள் எடுத்து காக்கா குருவிகளுக்கு வந்து பறவைகளுக்கு வந்து நம்ம உணவா கொடுத்துடலாம்.
ஸோ நல்லபடியா வந்து வேண்டுங்க, எல்லாமே நல்லபடியா நடக்கும். என்னால வந்து பூஜை பண்ண முடியாட்டியும் மனசார அந்த அம்பாவை நான் நினைச்சிட்டு இருக்கேன். அவங்க எப்படியா இருந்தாலும் நல்ல வழி காட்டுவாங்க நான் நம்புறேன். அதே மாதிரி பூஜை பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா பூஜை பண்ணி அவங்களோட ஆசையை வந்து பெறுங்க. உங்களுக்கு எல்லாமே சகல சௌபாக்கியங்களும் கண்டிப்பா வந்து கிடைக்கும். இந்த ஒரு நல்ல நாள்ல உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு கொடுத்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம சேனல்ல வாராகி அம்மன் பிளேலிஸ்ட்மே தனியா இருக்கு. அதுல நான் பண்ண பூஜைகள், வாராகி அம்மனை பத்தி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இருக்கு. இந்த வீடியோக்கு எண்களை கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. நாளைக்கு அம்பாளுடைய ஆசீர்வாதத்தை நம்ம எல்லோரும் மனப்பூர்வமா பெறுவோம். நன்றி, வணக்கம்.